துரந்தர் 2 த ரிவெஞ்ச் மூவி ரிவ்யூ. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் கம் த்ரில்லர் ப்ராபகேண்டா ஃபிலிம். துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் போன வருஷம் வெளியாகி செம்ம ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தோட 2வது பாகம் தான் இந்த துரந்தர் 2 த ரிவெஞ்ச். ஃபர்ஸ்ட் பார்ட்டை இயக்குன ஆதித்யா தர் தான் இந்த 2வது பாகத்தையும் இயக்கியிருக்காரு. படத்தோட டியூரேஷன் 3 hours 49 minutes. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடக்கூடிய படம். ஆனால் சாலிடான ஒரு படம். கொஞ்சம் கூட லேக் ஆகாமல் போர் அடிக்காமல் பிரமாதமாக எடுத்து வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரன்வீர் சிங் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சாரா அர்ஜுன் ஹீரோயின். அக்ஷய் கண்ணா, மாதவன், சஞ்சய் தத், அர்ஜுன் ராம்பால், ராகேஷ் பெடி மற்றும் பல நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மற்றபடி ஃபஸ்ட் பார்ட்டில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் செகண்ட் பார்ட்லேயும் வராங்க. ஒரு சில புது கேரக்டர்ஸையும் இந்த 2வது பாகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாகத்தில் மொத்தம் 7 சாப்டர்ஸ் இருக்குது. படத்தோட கதை என்னென்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் எங்கே முடித்தாங்களோ அதே இடத்துல வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. ரகுமான் தக்கியத்த இடத்துக்கு பெரிய சண்டையே நடக்குது. ஹீரோ ரன்வீர் சிங் யார், அவர் எப்படி இந்த மிஷனுக்குள்ளே வந்தார், ஹீரோவான ரன்வீர் சிங் அரசியல் சூழ்ச்சியில் இருந்து எப்படி தப்பிச்சு எல்லாரையும் பழி வாங்கினாரா இல்லையான்றதை ஆக்ஷன் த்ரில்லர் தேசபக்தி கலந்து சிறப்பான ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆதித்யா தர். படம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டாக போனதே தெரில, செம்ம ஸ்பீடாக கிரிப்பிங்காக போச்சு. இன்ட்ரோல் பிளாக் ஓப்பன் பண்ண விதம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட லேக் ஆகாமல் செம்ம இம்ப்ரெசிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அடுத்து என்ன பரபரப்பாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. விகாஸோட சினிமாட்டோகிராஃபி ஃபேப்லஸாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் ஒன்று தெரிவிக்க விட்டுருக்காரு. படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதகலமாக பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ப்ரூட்டலாக கொடூரமாக இருக்குது. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், தலை கை கால்களை வெட்டி வீசக்கூடிய காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு தோணுச்சு. பர்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரன்வீர் சிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வர அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணி அசத்தியிருக்காரு. மாதவன், ராகேஷ் பிடி, சஞ்சய் தத் அண்ட் அர்ஜுன் ராம்பால் இவங்க எல்லாருமே கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் 2-3 சீன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. முதல்ல கிளைமேக்ஸில் வர அந்த ட்விஸ்ட் வேறு லெவல் ட்விஸ்ட்டு. அது கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண இடம் சூப்பரான ஒரு சிச்சுவேஷன். ரன்வீர் சிங்கை ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பார். அப்போது ரன்வீர் சிங் அர்ஜுன் ராம்பாலை பார்த்து பேசுகிற அந்த ஒரு வசனம், மாதவன் ரன்வீர் சிங் கிட்ட ஆம்பளைங்க பற்றி பேசுகிற அந்த வசனம், மாதவன் வீடியோ காலில் பேசுகிற அந்த சீனில் செம கூஸ் பம்ப்ஸ். சஸ்பென்ஸோட மியூசிக் நல்லா இருக்குது. பின்னணி இசை மிரட்டி இருக்காரு. ஒரு சில உண்மை சம்பவங்களை இந்த கதையோடு இவங்க கனெக்ட் பண்ண விதம் செம்ம க்ரியேட்டிவான ஒரு ஐடியா. அங்கே தான் ஆதித்யா தர் தான் ஒரு சிறப்பான க்ரியேட்டிவ் ரைட்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் முடிச்ச தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அது அடுத்த பார்ட்கான லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. படத்தில் இன்க்ரெடிட் சீன் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் 2 சீன்ஸ் இருக்குது. ஸோ தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்குது. படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில பிஜேபி எலிமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். அதனால் இந்த படத்தை பிஜேபி ப்ரொபகண்டா மூவின்னு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துலலாம் தவிர்த்திருந்தால் இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும். சங்கிகள் கொண்டாடும் வெற்றியாக ஆகிடுச்சு. இது ஒரு A-certified மூவி. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. மொத்தத்தில் இந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான தரமான படம் சொல்வேன். பேட்ரியாட்டிசம் தேசபக்தி பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். கிரிட்டிக் ரேட்டிங் 3.75 out of 5.